தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். இதில் வந்து அனைத்து உயிரினங்களும் தன்னை ஒத்த உயிரினத்தை உருவாக்கும் திறன் இனப்பெருக்கம் எனப்படும். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் பாதுகாக்கப்படும் நிகழ்வு சுயநிலை பேருரிமை எனப்படும். தாவரங்களில் இனப்பெருக்கம். தாவரங்களில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இனப்பெருக்கம், பாலின இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம். உடல இனப்பெருக்கம் உடல செல்களிலிருந்து ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களிலிருந்து தோன்றுகிறது. குன்றா பகுப்பு வந்து மைட்டாசிஸ் மற்றும் நடைபெறுவதால் இளந்தாவரங்கள் தாய் தாவரங்களை போன்றே காணப்படுகின்றன. இவ்வகை இனப்பெருக்கம் நடைபெறும் போது பாலின செல்கள் இணைவதில்லை. இலை உடல இனப்பெருக்கம் வந்து எதுல நடைபெறும்? ரணக்கிளி, பிரயோபில்லா. தண்டு உடல இனப்பெருக்கம் ஸ்ட்ராபெரி. வேறுடல இனப்பெருக்கம் அஸ்பாராகஸ், சர்க்கரை வள்ளி கிழங்கு. குமிலம் உடல இனப்பெருக்கம் கற்றாழை. பிற வகையான உடல இனப்பெருக்கம் துண்டாதல். துண்டாதல் வந்து பாசி இலையோ இது ஸ்பைரோலைரா. பிளத்தல் வந்து அமீபா. இந்த தாய் செல் இரண்டாக பிரியும். மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல். மொட்டு தோன்றுமா? ஈஸ்ட் ஒரு மொட்டு தோன்றி அது வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து இன்னொரு தாவரத்தை உருவாக்குது. மீள் உருவாக்கம்னா இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரியை தோற்றுவித்தல், இழப்பு மீட்டல் எனப்படும். உயிரினங்கள் சிறு சிறு துண்டுகளாக பிரிகின்றன. ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது. பாலின இனப்பெருக்கம். பாலின செல்கள் இணைவின்றி ஒரே ஒரு தாய் தாவரத்திலிருந்து புதிய தாவரம் தோன்றும் முறைதான் பாலின இனப்பெருக்கம். அதான் குன்றா பகுப்பு செல் பிரிதல் மட்டுமே நடைபெறுகிறது. குன்றல் பகுப்பு நடைபெறுவதில்லை. பாலின இனப்பெருக்கம் விதை துகள்கள் மூலம் நடைபெறுகிறது. பாலின இனப்பெருக்கம் பெரும்பாலும் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்களில் நடைபெறுகிறது. பாலின இனப்பெருக்கத்தின் போது பூஞ்சை இலையிலிருந்து ஒரு ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள உட்கரு பலமுறை பிரிதல் அடைந்து சிறிதளவு சைட்டோபிளாசத்துடன் இணைந்து ஸ்போரை உருவாக்குது. இந்த ஸ்போராஞ்சியம் வெடிச்சு அந்த ஸ்போர்கள்ல வந்து விதை துகள்கள் வந்து புதிய உடலிலேயே தோற்றுகிறது. அதான் ஹைபா. அடுத்து தாவரங்களில் பாலின பெருக்கம். ஆண் மற்றும் பெண்ணின செல்கள் இணைந்து தன்னை ஒத்த ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும் முறை. இந்த வகை இனப்பெருக்கத்தில் ஆண் பெண் பாலுறுப்புகள் பாலின செல்களை உருவாக்கிட தேவைப்படுகிறது. அடுத்து மலரின் பாகங்கள். புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம். அதுல புள்ளிவட்டம், அள்ளிவட்டம் துணை அடுக்குகள். மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம் முதன்மை அடுக்குகள். மகரந்த தாழ்வட்டத்துல இருந்து மகரந்த கம்பி, அதுல இருந்து மகரந்த பை. அந்த பைக்குள்ளதான் மகரந்த தூள் இருக்கு. மகரந்த தூள் வந்து கோள வடிவமா இருக்கும். அது ரெண்டு உரைகளால் ஆனது. வெளிப்புற உரை வந்து இன்டைன். அந்த எக்ஸைன் வந்து துளைகள் இருக்கும் அந்த வெளியுறையில, அதாவது வளர்துளை. இன்டைன் வந்து செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆனது. அப்புறம் வந்து அந்த முதிர்ந்த மகரந்த தூள்ல வந்து உடல செல்லும் உற்பத்தி செல் இருக்கும். உடல செல் உட்கருவ தோற்றுவிக்கும். உற்பத்தி செல் இரண்டு ஆணின செல்களை பாலின செல்களை உருவாக்குகிறது குன்றா பகுப்பு மூலமா. அடுத்து சூலகம். சூலகம்ல 3 இருக்கும். சூலக முடி, சூலக தண்டு, சூர்பை. அந்த சூலோட அமைப்பு. சூழின் முக்கியமான பகுதி சூழ் திசு. இது 2 சூளுரைகளால் சூழப்பட்டுள்ளது. மேல் பகுதியில் உள்ள சூளுரை இணையாமல் அமைந்த இடைவெளியானது சூழ்துளை. சூளானது சூளறையினுள் ஒரு சிறிய காம்பின் மூலம் ஒட்டி கொண்டுள்ளது. இதற்கு சூழ் காம்பி என்ற பெயர். சூழின் அடிப்பகுதி சூழடி எனப்படும். கருப்பையினுள் உள்ள சூழ் திசுவினில் 7 செல்களும் 8 உட்கருக்களும் உள்ளன. இந்த 7 செல்கள் வந்து சூழ்துளையின் அருகிலுள்ள 3 கருப்பை செல்கள் அண்ட சாதனத்தை உருவாக்கும். கீழ் உள்ள 3 செல்கள் எதிர்துருவ செல்களா செயல்படுகிறது. நடுவுல இருக்க செல் வந்து துருவ செல்லா செயல்படுது. அப்ப சூழ்துளையின் அருகில் உள்ள 3 கருப்பை செல்கள் அண்ட சாதனம், கீழே உள்ள 3 செல் எதிர் துருவ செல், மிச்சம் இருக்கிற ஒரு செல் துருவ செல்லா இருக்குது. அண்ட சாதனம் ஒரு அண்ட செல்லையும் 2 பக்கவாட்டு செல்களையும் தோன்றுகிறது. சினையாற்றி. அந்த பக்கவாட்டு செல்கள் தான் சினையாற்றியம். தாவரங்களில் பாலின பெருக்கம் வந்து 2 இதுல நடக்குது. மகரந்த சேர்க்கை, கருவுறுதல். மகரந்த சேர்க்கை வந்து என்னன்னா தொடர்ந்து கருவுறுதல் நடைபெற்று கனியும் விதையும் உருவாகிறது. அயல் மகரந்த சேர்க்கையின் காரணமாக 2 வேறுபட்ட ஜீன்கள் இணைவதால் புதிய வகை தாவரம் உருவாகிறது. 2 வகையான மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கை ஆட்டோகேமி, அயல் மகரந்த சேர்க்கைனா அல்லோகேமி. ஆட்டோகேமினா ஹைபிஸ்கஸ்ல நடக்கும். ஒரே தாவரத்துல உள்ள 2 மலர்ல நடக்கும். ஒரே தாவரத்துல இருக்க ஒரே மலர் இன்னொரு மலர்ல நடக்கும்.
அயல் மகரந்த சேர்க்கைன்றது ஒரு தாவரத்தில் ஒரே வகை தாவரம் ஆனா ரெண்டு தாவரத்துல நடக்கும். தன்மகரந்த சேர்க்கைனா ஒரு தாவரத்துக்கு இடையில, அயல் மகரந்த சேர்க்கைனா ரெண்டு தாவரத்துக்கு இடையில. அதுக்கு தன்மகரந்த சேர்க்கையோட நன்மைகள் வந்து என்னன்னா, இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. மலர்கள் புறக்காரணியை வீணடிக்கப்படுவதில்லை. தன்மகரந்த சேர்க்கையின் தீமைகள்: விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உருவாகின்றன, கருவூன் மிகச் சிறியது, எனவே விதைகள் மிக நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும், புதிய வகை தாவரம் உருவாகாது. அயல் மகரந்த சேர்க்கைகள்: மலரின் மகரந்தத்துள் அதே இனத்தை சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலக முடியை சென்றடைவது அயல் மகரந்த சேர்க்கை. ஆப்பிள், திராட்சை, பிளம். இதோட நன்மைகள் வந்து அயல் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகும் விதைகள் வலிமையான தாவரங்களை உருவாக்கும். இதன் மூலம் புதிய வகை தாவரங்கள் உருவாகின்றன. நன்கு முளைக்கும் திறன் கொண்ட விதைகள் வந்து உருவாகின்றன. இதோட தீமை வந்து அயல் மகரந்த சேர்க்கை வந்து புறக்காரணிகளை நம்பி இருப்பதால் மகரந்த சேர்க்கை வந்து தடைப்படுது. அதிக அளவில் மகரந்த தோல் வீணாகிறது. சில தேவையில்லாத பண்புகளும் தோன்றுகின்றன. மலர்கள் வந்து புறக்காரணிகளையே சார்ந்து இருக்கின்றன. அடுத்து வந்து அயல் மகரந்த சேர்க்கையின் காரணிகள். இது வந்து 4 வகையான காரணிகள். அனிமோஃபிலினா அந்த மகரந்த தூள் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கணும், எடையற்றதாக இருக்கணும், உலர்ந்து போய் இருக்கணும். 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து போகுது. அந்த சூழ்முடி பெருசாக வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் கிளைத்து முடி போன்ற மகரந்த துளையை பிடித்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும். புல் மற்றும் கள்ளிச்செடியில தான் காற்று வழி மகரந்த சேர்க்கை. பூச்சி வழி மகரந்த சேர்க்கைனா எண்டமோஃபிலி. இதில் வந்து அந்த பூச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த நிறம், மனம், தேன் சுரக்கும் தன்மையெல்லாம் இருக்கணும். இதில் மகரந்த தூள் பெருசாக இருக்கும். வெளியுறையானது துளைகளுடனும் வெளிப்புறத்தில் முட்களுடனும் காணப்படும். பூச்சிகளில் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் 80% வந்து தேனியால தான் நடைபெறுது. நீர்வழி மகரந்த சேர்க்கை ஹைட்ரோஃபீலி. இவ்வகை தாவரங்களில் மகரந்த தூள் அதிக அளவில் உருவாகிறது. மகரந்த தூள் அந்த பெண் மலரில் சூலக முடி அடையும் வரை நீர்ல மிதந்துட்டே இருக்கும். ஹைட்ரினா வாலிஸ்னேரியா. விலங்குகளின் மகரந்த சேர்க்கை வந்து சூஃபீலி. எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா, தேன் சிட்டு மலர்கள் விலங்குகளை கவர்வதற்காக பிரகாசமான வண்ணங்களை கொண்டவையாக, அளவில் பெரியவையாக, மிகுந்த மனம் கொண்டவையாக இருக்கும். எடுத்துக்காட்டு தேன் சிட்டு பறவை மூலம் கல்வாழை, கிளாடியோலி போன்ற தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ அணில்கள் மூலமா இலவம் மஞ்சள் நடக்குது. தாவரங்களில் கருவுறுதல். ஒரு ஆணினச்சு அதான் 2 உடல செல் வந்து அழிஞ்சிட்டு உற்பத்தி செல் வந்து மைட்டாசிஸ் மூலமாக 2 ஆண் விந்தக செல்லை தோற்றுவிக்குதா. அதில் ஒரு ஆணின செல் வந்து அண்டத்தோடு இணைந்து இரட்டை மைய சைக்கோட்டை தோற்றுவிக்கிறது. அந்த இரட்டை மைய சைக்கோட்டோட இன்னொரு ஆணின செல் சேரும்போது முதன்மை கருவும் உட்கருவை தோற்றுவிக்கிறது. இது வந்து மும்மைய உட்கருவாகும். இதை தான் வந்து இந்த இணைவை தான் வந்து இரட்டை கருவுறுதல்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த மூவிலுக்கு பின்னர் முதன்மை கருவும் கருவுனாக மாறுகிறது. கருவுன் உருவாகும் கருவிற்கு ஊட்டமளிக்கிறது. சினையாற்றிய மற்றும் பக்கவாட்டு செல்கள் அழிந்து விடுகின்றன. சூளானது விதையாக மாறுகிறது. சூளுரை விதையுரையாக மாறுகிறது. சூழ்பை பெரியதாகி கனியாக மாறுகிறது. முடிந்தது.